என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனம் திரும்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. மனந்திரும்பு. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். லூக்கா 13:5. இந்த பகுதியில் 2 நிகழ்வுகள் சொல்லப்பட்டுள்ளன. 1. பிலாத்து பலி செலுத்த போன சில கலிலேயரை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை பலிகளோடே கலந்துவிட்டான். 2. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் கொல்லப்பட்டனர். இரண்டிலுமே எதிர்பாராத பரிதாபமான சடிதியான சோக மரணங்கள். மனித மனம் இத்தகைய நிகழ்வுகளை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் செய்த பாவம்தான் காரணமோ என்று யூகிக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல என்று 2 நிகழ்ச்சிகளிலும் மறுத்திருக்கிறார். அவ்வளவுதான். நாமும் இது போன்ற அசாதாரணமான சடிதியான சாவுகளுக்கு பாவம் காரணம் என்று கூறுவது தவறு. உடனடியாக கிறிஸ்து நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்கிறார். அந்த சடிதியான சாவுகளை எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட சாவுகளை பார்க்கும்போது இதுபோல் நமக்கும் நிகழுமோ, எனவே உடனே இப்படி எதுவும் நிகழும் முன் மனம் திரும்ப வேண்டும், அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற அறிவை பெறுவதுதான் அவசியம். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து வரும் அத்திமர உவமையும் இதையே வற்புறுத்துகிறது. வெட்டி போடப்பட வேண்டிய மரம் கனி கொடுக்கத்தக்கதாக கிருபையின் காலம் நீட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. நாமும் கிருபையின் காலத்தில்தான் வாழ்கிறோம். இதை வீணாக்காமல் மனம் திரும்பி கனித்தரும் வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகும். மத்தேயு 3:8. பிறருடைய பாடுகளுக்கும் சாவுகளுக்கும் பாவம் காரணம் என்று நியாய தீர்ப்பு செய்வது நம் வேலை அல்ல. நம்முடைய ஆத்தும மீட்புக்கு ஆவன செய்ய வேண்டியதே நம் பொறுப்பு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோ நமது முடிவோ எதுவும் எப்போதும் நிகழலாம். அதற்கு முன் கேட்டிற்கு தப்ப வழி பார்ப்பது புத்திசாலித்தனம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோ நமது முடிவோ எதுவும் எப்போதும் நிகழலாம். அதற்கு முன் கேட்டிற்கு தப்ப வழி பார்ப்பது புத்திசாலித்தனம். தீர்மானம்: மனம் திரும்புவேன், மறுபிறப்படைவேன், மகிமையின் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவேன்.